குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ தான் இது. கிரேஸ் மார்க்ஸ் இருக்கா இல்லையா? 45ல் பி கொஸ்டின் 5 மார்க்கில் நிறைய பேர் கிரேஸ் மார்க்ஸ் ஏகப்பட்ட கமெண்ட் நான் பார்த்துட்டேன். அதுக்கு கிரேஸ் மார்க்ஸ் இருக்கா இல்லைன்னு சொல்லி பார்த்தலாம். மட்டும் 1 மார்க்கான ஆன்சர் பார்த்துட்டு ஸோ மீதி எதுக்குல கிரேஸ் மார்க்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல் அப்டேட்ஸாக பார்த்தலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கௌதம் மீடியா சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க, நியூ சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்கப்பா. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணது மூலிமா உங்களுக்கு காலேஜ் அப்டேட்ஸ், அடுத்த நீ காலேஜ் எந்த காலேஜ் நல்ல காலேஜாக இருக்கும் அண்ட் ரிசல்ட் டைமில் லைவ் போடுவோம்ப்பா. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு 50,000 பேர் பார்ப்பீங்க. எல்லாருமே ஜாயின் பண்ணுங்கப்பா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேப்பா, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ மார்க் பண்ணல அப்படின்னு நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ N அண்ட் செகண்ட் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் D 2 அண்ட் தேர்ட் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் D தான் உங்களுக்கு 1/5 அண்ட் ஃபோர்த் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் D தான் உங்களுக்கு 2.5 அண்ட் ஃபிஃப்த் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் A 1,2 அண்ட் சிக்ஸ்த் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் A தான் உங்களுக்கு 19 அண்ட் செவன்த் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் B பா உங்களுக்கு. ஸோ y = x³ + 2 அண்ட் எயித் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் B தான் உங்களுக்கு 1,2 அண்ட் நைன்த் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் D. ஓகேங்களா? ஸோ 2xu அண்ட் 10th ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் B தான் உங்களுக்கு 2 அண்ட் 11th ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் BA ப்ளஸ் ஆர் மைனஸ் அது அண்ட் 12th ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் B தான் உங்களுக்கு. ஸோ +1 + 1 IA அண்ட் 13th ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் D உங்களுக்கு 0.25 அண்ட் 14th ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் C π/2 அண்ட் 15th உங்களுக்கு ஆப்ஷன் A உங்களுக்கு 1,0 அண்ட் 16th ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் C உங்களுக்கு B உங்களுக்கு π/6 அண்ட் 17th ஒன் உங்களுக்கு ஆப்ஷன் C பா உங்களுக்கு πa³ / 6 அண்ட் 18th ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் B உங்களுக்கு 1/√2 அண்ட் 19க்கு உங்களுக்கு ஆப்ஷன் A π அண்ட் 20க்கு உங்களுக்கு ஆப்ஷன் B பா. ஓகேங்களா? 1/x f(x) அது உங்களுக்கு. ஓகேங்களா? அடுத்து 2 மார்க் பக்கம் வரலாம். 2 மார்க் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக கேட்டுருந்தாங்க. 2 மார்க் மட்டும் தான் சிம்பிளாக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். 3 மார்க் 5 மார்க் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கஷ்டமாகவே இருந்துச்சு. நான் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டேன், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ எப்படி எழுதுறீங்க? அவுட் ஆஃப் 21 மார்க்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணிக்கிங்க? 1 மார்க். ஓகேங்களா? அவுட் ஆஃப் 20க்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க? கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் 20 அவுட் ஆஃப் 20 எடுத்துருக்கீங்கன்ட்டு. ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் இது எழுதியிருப்பீங்க. ஒரு 4 2 மார்க் தான் ஈஸியாக இருக்கும். 2 மார்க்லேயும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 21 ஈஸி, 22. ஸோ 22 23 பாருங்கள். இதில் எதுவும் கிரேஸ் மார்க்ஸ் கிடையாது. 24 25 24 கொஞ்சம் ஈஸி, 26 கொஞ்சம் ஈஸி, 27 அப்புறம் 30லாம் கொஞ்சம் இதெல்லாம் இப்போ கொஞ்சம் ட்விஸ்டாக தான் கேட்டிருக்காங்க. இப்போ கம்பல்சரி பொறுத்த வரைக்கும் சீரியஸாக சொன்னால். ஸோ உங்களுக்கு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் டஃப்பாக தான் கேட்டிருக்காங்க சீரியஸாக. 3 மார்க் வந்தீங்கன்னா 3 மார்க்கில் பார்த்தீங்கன்னா எதுவுமே கொஞ்சம் ஈஸியாக கேட்குற மாதிரி எதுவுமே கேட்கலப்பா. எல்லாமே கொஞ்சம் டஃப்பாக தான் கேட்டிருந்தாங்க. மேட்ரிக்ஸ்லாம் எங்கே கேட்கவே இல்லை. என்ன கொஸ்டின் பேப்பர் எடுத்திருக்காங்கன்னு தெரியல சீரியஸாக. நம்ம எதிர்பார்த்தோட நம்ம கொஞ்சம் கஷ்டமாகவே கேட்டிருக்காங்கப்பா. யார் சாமி இவங்க? ஸோ 31 32 33 34 35 பாருங்கள். இதில் எதுவும் கிரேஸ் மார்க்ஸ் கிடையாது. 36 37 38 பாருங்கள். டிக்கெட்ஸு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. 38 39 40 இந்த கடைசி 3 வேணால் கொஞ்சம் சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்குது. 3 மார்க். ஸோ 5 மார்க் பக்கம் வந்தீங்கன்னா ஸோ 41 பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் கொஞ்சம் ஈஸி. 42ல் B ஈஸி கொஞ்சம். 43 பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல. 43 வேணால் B ஈஸிப்பா. 42 மாற்றி சொல்லிட்டேன். 42ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குறுக்கல் மார்க்காக தான் கேட்டிருக்காங்க. 43 பார்த்துக்கோங்க. 44 பாருங்கள். வெக்டர்ஸ் மெத்தட் ப்ரூஃப் தட் எழுதிருவீங்க. 45ல் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் தான் நிறைய பேர் கிரேஸ் மார்க்ஸ் கேட்டே இருந்தீங்கப்பா. இந்த கொஸ்டினாவது 45ல் B. இருங்க, நான் கொஸ்டின் என்ன கொஸ்டின் பார்க்குறேன். நிறைய பேர் 45ல் A கேட்டிருக்கீங்க, நிறைய பேர் 45ல் B கேட்டிருக்கீங்க. ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க்ஸ்னு கேட்டே இருக்கீங்க. ஸோ இது என்ன நான் சும்மா ஃபுல்லாக கன்சிடர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோ முழுசாக கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ 45 AB இது ரொம்ப டவுட்டாக இருக்குது. நிறைய பேர் ஒருத்தர் கேட்டால் ஓகே, எல்லாருமே கேட்டால் அப்போ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் ஏதாவது ட்விஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். இந்த கொஸ்டின் 45ல். ஸோ என்னென்னு பார்த்துட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் சொல்கிறேன், அப்டேட் பண்ணுறேன். ஓகே, 45 AB. ஓகேங்களா? 5 மார்க் சொலையாக வரும். சப்போஸ் கிரேஸ் மார்க்ஸ் கொடுத்தாங்கன்னா 46 எப்பயும் போல் கேட்டாங்க. 46 AB அண்ட் 47 ரொம்ப ஈஸி தான் எழுதியிருப்பீங்க. ஸோ யாரெல்லாம் 45ல் AB அட்டன் பண்ணிங்க, யாரெல்லாம் A அட்டன் பண்ணிங்க, யாரெல்லாம் B அட்டன் பண்ணிங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் 45ல் ஏவா பியா? ஸோ B தான் நினைக்கிறேன். கொஞ்சம் மாற்றி டிப்ஸ் பண்ணிக்கிறேன். BO AO என்ன சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட் பா. வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ கிரேஸ் மார்க்ஸ் அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் நாளைக்குள்ளே வந்துடும். இல்லை இன்றைக்கி நைட்டு கூட வர வாய்ப்புகள் இருக்குது. வந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணிடுறேன். நம்ம அதில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் தான். நம்ம சேனல் மட்டும் தான் கிரேஸ் மார்க்ஸ் அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் கண்டிப்பாக ஜாயின் பண்ணாமல் இருப்பீங்க, நியூ சப்ஸ்கிரைபர். ஸோ திரும்ப சொல்கிறேன், ஜாயின் பண்ணது மூலிமா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ டக்குன்னு ஜாயின் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ ஓகேப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். ஓகேப்பா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ஸோ 300K நம்ம ரீச் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணிட்டோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நம்ம இப்போ 300K ஃபேமிலி. ஓகேங்களா? ஸோ ஓகேப்பா. ஸோ வீடியோ என் படிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.